என் பேர் வந்து திவ்யதர்ஷினி. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவிகள் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தில் இன்றைக்கி வந்து பாப்பாத்தி அம்மா அவங்களோட வந்து மிளகாய் தோட்டத்திற்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மிளகாய் இலைப்பேனோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு வந்து என்ன வந்து மேலாண்மை சொல்லியிருக்கோம்னா, நீலம் ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தி எவ்வாறு வந்து மிளகாய் இலைப்பேனை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். மிளகாய் இலைப்பேனோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்கும்னா, இலையில வந்து சுருக்கங்கள் உருவாக்கி அதோட இலை வந்து நல்லா வந்து மேல் நோக்கி வந்து சுருண்டு இருக்கும். இலைக்காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். பூக்கள் வந்து பூத்த உடனே வந்து உதிர்ந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து மிளகாய் இலைப்பேனோடது. இந்த மிளகாய் இலைப்பேன் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப குட்டியாகவும், அதோட ரெக்கைகள் வந்து விளிம்பு ரெக்கைகள், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஃப்ரிஞ்சடு விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பாப்பாத்தி. நீங்கள் என்னம்மா போட்டுருக்குறீங்க? மிளகாய் செடி வச்சுருக்கோம். எவ்வளோ ஏக்கர்லம்மா போட்டுருக்கீங்க? ஒரு காணி வச்சுருக்கோம். இதில் ஏதாச்சும் பாதிப்பு ஏதாச்சும் இருக்காம்மா? இந்த இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்குயா? இந்த இலையெல்லாம் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கிறது வந்து எந்த பூச்சின்னா மிளகாய் வந்து இலைப்பேன், அதாவது ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இதோட வந்து சிம்டம்ஸ், இதோட அறிகுறிகள் வந்து எப்படி இருக்குன்னா, இதோட இலை வந்து நல்லா சுருங்கி மேல் நோக்கி வந்து இந்த இலை வந்து மேல் நோக்கி வந்து சுருங்கி இருக்கும். ஸோ இதோட காம்பெல்லாம் இலை காம்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அப்புறம் வந்து பூக்கள் பூக்கும்போது காய் வந்து எதுவுமே காய்க்காமல் அப்படியே அந்த பூக்கள்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துடும். ஸோ இதாம்மா வந்து இதோட வந்து அறிகுறிகள். இது வந்து என்ன மேலாண்மை பண்ணலாம்னா, நீலம் ஒட்டும் பொறிகள் ப்ளூ ஸ்டிக்கி ட்ராப் வந்து வைக்கிறது மூலமாக வந்து இந்த மிளகாய் இலைப்பேனை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாமா. இது வந்து என்னென்ன பயிர்களுக்கு வந்து பயன்படுத்தலாம்னா, இப்போ நெல், பருத்தி, காய்கறிகள், பூக்கள் இந்த மாதிரி வந்து பயிர்களுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து மிளகாய் செடியில் வந்து இந்த பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நீலம் ஒட்டும் பொறிகளை வந்து நம்ம வந்து ஒரு மர அட்டைப்பலகை வந்து எடுத்துக்கணும். அதில் வந்து நீல கலரில் வந்து பெயிண்ட் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கணும். அதை வந்து நல்லா வந்து உலக்குனதுக்கப்புறம் அதில் வந்து கிரீஸு இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு பசை மாதிரி தடவி மூங்கில் கம்பு இருக்கலாமா அதில் வந்து நல்லா கயிறை வச்சு நம்மளால் கட்டிட்டு க்ராப்போட பயிரோட விதானத்திற்கு ஏற்ப மாதிரி நம்ம வந்து கட்டிடணுமா. இது கட்டுறது மூலமாக வந்து பூச்சியோட தாக்குதலை வந்து நம்ம வந்து எளிமையாக வந்து கட்டுப்படுத்தலாம். இது வந்து நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்குமா. இதை வந்து நீங்கள் கடையில் கேட்டாலும் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 10லேருந்து 15 வந்து இந்த பொறி வைக்கிறது மூலமாக நம்ம மிளகாய் இலைப்பேனை வந்து நம்ம ஈஸியாக வந்து கட்டுப்படுத்தலாமா. சரி. எடுத்துக்கணும். ஏதாச்சும் மூங்கில் கம்போ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு குச்சியை எடுத்துக்கணும். ஸோ நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா உலர்த்தி கிரீஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டோம். ஸோ வந்து கம்பி இல்லாட்டி கயிறு வச்சே நம்ம வந்து கட்டலாம். மதர் தெரசா காலேஜ்லேருந்து பிள்ளைங்க வந்திருக்காங்க. அந்த மிளகாய் செடியில் வந்து இந்த எனக்கு இலைப்பேன்கள் வந்து இலை சுருட்டலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. வந்து இதுக்கு என்ன எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறத சொல்லிச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சரி பண்ணலான்னு சொன்னாங்க. இதை பின்பற்றலான் இருக்கேன். நன்றி.